மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன குழந்தை தாமிரபரணி ஆற்றுல உள்ள அந்த துணி, நிறைய துணியெல்லாம் உள்ள தூக்கி போடுறாங்க. அது அழுக்கு துணியெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அந்த தாமிரபரணி ஆறனே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரே கழிவு நீர் மாதிரி நிறைய உள்ள கலக்கிறாங்க, நிறைய குப்பையை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பாப்பா ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தது. அது வைரலாகி இப்போ என்ன ஆச்சுன்னா, விஜய் வந்து அதுக்கு வந்து ஆர்டர் போட்டு அங்கே இருக்கிற ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய விஷயம் இல்லை, நியூஸ்லலாம் வந்துருச்சு, நிறைய பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, பார்த்தீங்களா எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தீங்களா? தாமிரபரணி ஆறு நம்ம ஊர் ஆறுங்க. எப்போ போனாலுமே அந்த தண்ணி வந்து எப்பவுமே வற்றாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்ப்போம், எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்காது. பட் தாமிரபரணி ஆறில் மட்டும் தண்ணி இருக்கும். அது பெரிய விஷயம் இது. ஸோ ஆனால் நிறைய பேர் குளிப்பாங்க, ஆனால் அந்த துணியெல்லாம் அதிலே போட்டுட்டு போகிறது ரொம்ப தப்பான விஷயம், குப்பையை போடுறது. ஸோ நல்லா இப்போ வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. முதலமைச்சர் வந்து எல்லாத்தையும் என்னது ரீல்ஸில் ஆட்சி நடத்தணும்னு சொல்கிறாங்களே பாருங்கள். நல்ல விஷயம் நடக்கும்போது ரீல்ஸ் ஆட்சி நல்லா தான் இருக்குல்ல. கரெக்டாக தானே மக்களே?